ஏன்னா அப்பான்னு கூப்பிடுங்கன்னெலாம் சொல்கிறாருல்ல முதல்வர். அப்பா இப்படி ஒரு செயலை செய்யலாமா? 24 மணி நேரமும் மது போதையில் இருக்க வைக்கிறதுக்காக கள்ளத்தனமாக பார்லாம் நடந்துட்டு இருக்கிறத வந்து அனுமதிப்பீங்களா? இதுதான் அப்பாவோட லட்சணமா? நிறைய குற்றவாளிகள் குற்றத்திலேருந்து தப்பிக்கிறாங்க. குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கான அரசாக இருக்குது. அப்போ இந்த பயமே இல்லை. ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி திரிகிறாங்க. ஒரு சம்பவம் நடந்த உடனே வந்து நிச்சயமாக குற்றவாளியை கண்டுபிடிப்போம், கடுமையான தண்டனை வழங்குறதுக்கு நிச்சயம் எங்களோட அரசு வந்து உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி தைரியமாக வந்து உடனடியாக பேச வேண்டியதானே. உங்கள் கட்சிக்காரர் செந்தில் பாலாஜிக்கு ஒன்று சீண்டிப்பார் திண்டிப்பார் அப்படின்லாம் நிறைய தைரியமாக நிறைய வீடியோலாம் போட்டார்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு இது மாதிரியான ஒரு அவலம் கொடுமை, இதுக்கும் நிர்பயா கேஸ்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, இங்கே நாங்கள் ரவுடிங்களையும் குற்றவாளிகளையும் சுதந்திரமாக வெளில விட்டுட்டோம், எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை என்ன வேணாலும் செய்வாங்க, அதனால நீங்க வெளியில வராதீங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கலாமா? அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க அவரு. ஒரு மாதிரி அவர் எலெக்ஷனே பங்கேற்கல, எதுவுமே தன்னை நிரூபிக்கல, குறுக்கால வந்து நான் தான் எனக்கு உங்களுக்கு தான் போட்டி எனக்கு உங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமானதாக தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு அரசியல்ல ரொம்ப சர்வசாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தமிழக மக்கள் மிக தெளிவானவர்கள். ஒரு கூட்டத்தையே சரியாக நடத்த முடியாத உங்களை நம்பி உங்களை தலைமையாக கொண்டு அவர்கள் வாக்களிக்க எவ்வளோ போகிறாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்கங்கிறத பார்ப்போம் 2026 தேர்தலில். வணக்கம் மேம். வணக்கம். திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அதாவது இந்த 2022க்கு பிறகு கிட்டத்தட்ட 40% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆய்வுபூர்வமாகவே சொல்லிட்டாங்க. நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை. பெண்கள் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்கூலுக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல. ஏன் பெண்கள் அங்கே போனாங்க இங்கே போனாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போனப்போ கூட நடந்திருக்கு. முதல்ல வந்து இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக இப்போ திமுக ஆட்சியில் நிறைய குற்றவாளிகள் குற்றத்திலேருந்து தப்பிக்கிறாங்க. குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கான அரசாக இருக்குது. அப்போ அந்த பயமே இல்லை. அந்த பயம் இல்லாததோட எதிரொலிப்பு தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. அன்றைக்கி வந்து ஞானசேகரனா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையான விதத்தில் அந்த ஞானசேகரன் நம்ம ட்ரீட் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அது ஃபோன் பண்ணி ஒரு சார் இருக்காருன்னு சொல்லும்போது அந்த யார் அந்த சார் அப்படின்னு நாங்கள் அதிமுக சார்பாகவும் சரி எதிர்கட்சியில் உள்ள அனைவருமே வந்து யார் யாருன்னு கேட்டோம். அதுக்கான விடையே இல்லை. அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்போ எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியில் ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க யாருன்னே தெரியறதில்ல. இன்னும் மிக முக்கியமான விஷயம், ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி திரிகிறாங்க. ரொம்பவே சுதந்திரமாக. இப்போ இந்த 3 நபர்கள் இந்த பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்க கொடூரமான நபர்கள் இருக்காங்களே, இந்த நபர்களே வந்து எல்லா வழக்கும் இருக்கான். கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்குது, அனைத்து வழக்குகளும் அவங்க பேரில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் அருவாளால் வெட்டிக்கிட்டு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம். அந்த குற்றவாளி மேலேயுமே நிறைய வழக்குகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வழக்குகள் இருக்கிறவங்கள சுதந்திரமாக இங்கே வந்து இருக்க விட்டா இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு தமிழகம் தள்ளப்படும். யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. எப்படி தனியாக தமிழ்நாட்டில் போகிறது, யாராவது கஞ்சாய் அடிச்சுட்டு வந்து நம்மளை வெட்டிடுவான், அல்லது அங்கே இரவு நேரத்தில் மதுவை குடிச்சிட்டு, ஏன்னா கள்ளத்தனமாக டாஸ்மாகோட மது எல்லா நேரமும் கிடைக்குது. 24 மணி நேரமும் தமிழகம் முழுவதும் கிடைக்குது. இப்போ இந்த கோயம்புத்தூரில் இந்த இடத்துல ஒரு பார் கள்ளத்தனமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி தமிழ்நாட்டில், ஏன்னா இங்கே பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் எந்த நேரம் வேணாலும் மது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மதுவை வந்து விற்பனை செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட வச்சிருக்க அரசு மோசமான அரசு தானே. இதை நம்ம எப்படி வந்து நினைக்கிறது? நீங்கள் வந்து என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு பேசுகிறதுக்கு? நாங்கள் வந்து மக்களுக்கானவங்க, ஏன்னா அப்பான்னு கூப்பிடுங்கன்னெலாம் சொல்கிறாருல்ல முதல்வர். அப்பா இப்படி ஒரு செயலை செய்யலாமா? 24 மணி நேரமும் மது போதையில் இருக்க வைக்கிறதுக்காக கள்ளத்தனமாக பார்லாம் நடந்துட்டு இருக்கிறத வந்து அனுமதிப்பீங்களா? இதுதான் அப்பாவோட லட்சணமா? அல்லது ஒரு பகுதி வந்து மோசமான பகுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது, எப்படி காவல்துறை அதிகப்படுத்துறது, அந்த இடத்துக்கு நம்ம ஒன்று நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு வச்சுருக்கணும், அல்லது அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அங்கே நீங்கள் காவலர்களை பாதுகாப்புக்கு போடணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா குற்றங்களையும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே சொல்கிறது அப்படிங்கிறது இதுதான் திராவிட மாடலா? இதுதான் உங்களோட திராவிட மாடலா?
கொஞ்சம் கூட எந்த அடிப்படையான ஒரு அறிவுமே இல்லாத மாதிரியே பேசி 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 அனைத்து பிரச்சனைகளையும் திசை திருப்பி இதில் எங்களுக்கு என்ன, எங்களால் என்ன முடியுங்கிற மாதிரி. ஒரு காவல்துறை கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயுமே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு வெக்கக்கேடு இல்லையா, வேதனை இல்லையா? கால் பண்ணி 15ஆவது நிமிஷம் வந்துட்டீங்க, 11:20க்கு கால் ரிசீவ் பண்ணி 11:35க்கு வந்துட்டீங்க. அந்த பொண்ணு விடிய காலம் 4 to 4:30க்குள்ளே தானாக தேடி குடியிருப்பு பகுதிக்கு போய் தன்னைத்தானே போய் அந்த மாடியில் போய் தேடி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே குதித்து இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பொண்ணு வந்து தன்னை பாதுகாத்துருக்காங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் வந்திருக்காங்களே தவிர இதில் எந்த அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் காவல்துறையோடது கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இதை என்னென்ன மாதிரிலாம் சிந்திக்க வைக்குது. அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எப்படி துருன்னு செயல்பட்டுருக்கணும். அங்கே பேசுகிறாரு நம்ம காவல்துறை அதிகாரி, பேசும்போது சொல்கிறாரு சின்ன சுவர் இருந்துச்சு, அதை தாண்டி அப்புறம் பெரிய சுவர் இருந்துச்சு, கதை சொல்கிறாரு. சின்ன சுவர் இருந்தானே பெரிய சுவர் இருந்தானே, நீங்களாம் பயிற்சி பெற்ற காவலர்கள் தானே, ஒரு சுவர் இருக்கிறது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு தேடுறதுக்கு. அப்போ உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அழுத்தம் இருக்குது, எதை எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுதந்திரம் இல்லாமல் யாருடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான் என்னை போன்றவருக்கு இருக்குது. மேம் இதில் வந்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து 1 நாள் நினைக்கிறேன், 36 மணி நேரம் கழித்து தான் வந்து முதல்வர் வந்து ரியாக்டே பண்ணுறாரு அந்த சம்பவத்துக்கு, காலில் சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி மேம் எடுத்துக்கிறது? எதிர்கட்சிகள் வந்து அந்த சம்பவத்து மேலே வந்து அவ்வளோ கொஷின்ஸ் வச்சு போராட்டம் பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க, போராட்டம் பண்ண போகிறோன்னு அறிவிக்கிறாங்க, இவரை வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்போ எப்படி மேம் இதெல்லாம் பார்க்க முடியும்? அதுதான் அந்த எந்த ஒரு கரூர் சம்பவத்துக்கு இரவோடு இரவாக அந்த இடத்துக்கு போய் கூட உங்களால் பார்க்க முடியுது. அரசியல் சார்ந்து வாக்கு வங்கிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பெண் யார் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் முதல்வராக இருக்கும்போது உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி தானே நினைக்கணும். ஏன் நீங்கள் கோயம்புத்தூருக்கு இமிடியேட்டாக போகலை? ஏன் குற்றம் நடந்த இடத்துக்கு போய் பார்க்கல? ஏன் இந்த பாதிக்கப்பட்ட நபரை இன்னும் நேரில் போய் முதல்வர் பார்க்கல? இந்த சம்பவத்திற்கு முழுமையான பொறுப்பும் அரசுடையது அப்படிங்கிறதுனால நாம் தோற்று போயிட்டோம், நமக்கு நிர்வாகத்திறன் இல்லை, காவல்துறையை சரியாக செயல்பட வைக்க முடியல, காவல்துறை இந்த இடத்துல சரியாக செயல்படலை அப்படிங்கிற குற்றத்தை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்க. அதுதானே உண்மை. அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் உடனடியாக அறிக்கை கொடுக்கல, உடனடியாக ஒரு வீடியோ வெளியிடலை, உடனடியாக சம்பவ இடத்துக்கு போகலை, எதுவுமே பண்ணல. அப்படின்னா அமைதியாக இருந்திருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் செஞ்ச தப்பு உங்களுக்கே தெரியுது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியலை அப்படிங்கிறத முதல்வர் நேரடியாக ஒப்புக்கொண்டது தான் அதற்கு பொருள். குற்றவாளியை பிடித்த பிறகு வெளியில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அர்த்தம். ஒரு சம்பவம் நடந்த உடனே வந்து நிச்சயமாக குற்றவாளியை கண்டுபிடிப்போம், கடுமையான தண்டனை வழங்குறதுக்கு நிச்சயம் என்னோட அரசு வந்து உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி தைரியமாக வந்து உடனடியாக பேச வேண்டியதானே. உங்கள் கட்சிக்காரர் செந்தில் பாலாஜிக்கு ஒன்று சீண்டிப்பார் திண்டிப்பார் அப்படிலாம் நிறைய தைரியமாக நிறைய வீடியோலாம் போட்டார்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு இது மாதிரியான ஒரு அவலம் கொடுமை, இதுக்கும் நிர்பயா கேஸ்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த பொண்ணு உயிரோடு இல்லை, இந்த பொண்ணு உயிரோடு இருக்குது. மற்றபடி கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற இன்சிடென்ட் சேம் தானே. அப்போ அதுக்கு நீங்கள் கொதித்தெழுந்து கோவப்பட்டு அப்பான்னு மட்டும் கூப்பிட சொல்கிற நீங்கள் அதுக்கு நீங்கள் கொதித்தெழுந்து பேசியிருக்கணுமா இல்லையா? இப்போ திமுகவில் வந்து ஐடிவிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் நடந்துக்க கூடாது. எந்த விஷயத்த செய்தியாக போட்டாலும் கீழே வந்து அந்த பாதிக்கப்பட்டவரை நோக்கியே கமெண்ட் போடுறதுக்குன்னு ஆட்களை செட் பண்ணி அதில் அதிகப்படுத்தி அதற்கு பணத்தை நிறைய செலவிட்டு வட இந்தியாக்காரவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கமெண்ட் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இந்த வேலையில் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் கொடுக்க மாட்டீங்க? இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பகுதி இருக்குது, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஆனால் மக்கள் அங்கே போக முடிந்த பகுதிகள் இருக்கா இல்லையா? மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படின்னு சொன்னால் அங்கே மக்கள் யாருமே அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் செட் பண்ணியிருந்துருக்கணும். அதுதானே காவல்துறையோட செயல்பாடாக இருக்க முடியும். ஒன்று நடமாட்டம் உள்ள பகுதியாக புழக்கத்தில் இருக்க பகுதியாக இருக்கணும், இல்லை புழக்கத்தில் இல்லாத பகுதினா அந்த இடத்துல நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே மக்கள் வரக்கூடாதுங்கிற பதாகை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பண்ணி அவங்க போனாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றத்தை நானுமே ஏற்றுக்குவேன். ஏன் வந்து காவல்துறை வந்து இங்கே போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு போகிறீங்கிறத நம்மளுமே கொஸ்டினாக கேட்கலாம். கிட்டத்தட்ட 2 கல்லூரி 3 கல்லூரியோட காம்பவுண்ட் சுவருக்கு பக்கத்தில் இருக்குது.
விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய பேச்சும் பதிலும் ரொம்பவே இங்கே பெண்களை பெற்றவங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிக கோபத்தை ஏற்படுத்துது இந்த திமுக அரசு. மேம், திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட் நேரத்தில் எதுக்கு பெண்கள் வந்து, அதாவது பெண் வந்து எதுக்கு வெளில போனாங்க அப்படின்ற மாதிரி பெண்களை வந்து ஒரு அந்த பாதிக்கப்பட்டிருக்க பெண்ணையே வந்து ஒரு குற்றவாளியாக ஆக்கியிருக்காங்களே மேம். இது எப்படி மேம்? அந்த பேச்சு தானே இது? இல்லை, அதை தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால பேசுகிறீங்களா அல்லது கூட்டணி தர்மத்துக்காக பேசுகிறீங்களான்னு தெரியல. முதல்ல யோசிச்சு பாருங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். இதுதான் ஜனநாயகம். ஒரு பெண் ஏன் இந்த நேரத்தில் போனா அப்படின்னு பேசுகிற நீங்கள்? மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார், நடு இரவில் வந்து ஒரு பெண் வந்து நகையெல்லாம் போட்டுக்கிட்டு என்றைக்கு சுதந்திரமாக எங்கே பார்த்தாலும் போயிட்டு வர முடியுதோ அப்போ தான் உண்மையான சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொன்னார். அதுக்கெல்லாம் நீங்கள் கான்ட்ரவர்சி கருத்துக்கள் வைக்கிறது இல்லையா? ஏன் பொண்ணு அப்போ போகணுன்னு தான் கேட்பீங்களா? அதுக்கும் கேட்குறேன். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன், இன்னைக்கு காலகட்டத்திலையும் ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண் இந்த நேரத்தில் இங்கே போகக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு என்ன வேலை, இந்த மாதிரி கேட்குறத தயவு செய்து நிறுத்துங்க. வேணா இப்படி சொல்லலாம், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, இங்கே நாங்கள் ரவுடிங்களையும் குற்றவாளிகளையும் சுதந்திரமாக வெளில விட்டுட்டோம், எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை என்ன வேணாலும் செய்வாங்க, அதனால் நீங்கள் வெளியில் வராதிங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கலாமா? அதை ஏற்றுக்கலாம். இனிமே புரிஞ்சுக்கலாம். நம்ம இனிமேல் என்ன புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமான நிலையில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு. நீங்கள் ஒரு நைட் டியூட்டிக்கு கூட போகாதீங்க, பெண்கள் வந்து ஒரு இரவு நேர வேலைக்கு போக முடியாது. விடிய காலம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வேலைக்கு திருவாரூரில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற செவிலியர் வந்து பஸ் எடுக்கிறதுக்காக என்னவோ வரும்போது அருவாளால் வெட்டி செயினை பறிச்சுட்டு போயிருக்காங்க. 3 நாள் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இதுக்கும் ஏமா நீ வேலைக்கு போகிறேன்னு தான் கேட்பாங்களா? நான் கேட்குறேன், இதுக்கும் அப்படி தான் கேட்கும் இந்த சமூகம். அருவாளால் வெட்டி செயினை பறிச்சுட்டு போனோன்னு சொல்லாது, நீ ஏமா தனியாக போன, உன்னை யாருமா வேலைக்கு போக சொல்கிறா? இப்போ வேலைக்கு போகலன்னா இவங்களா சவுறு போடுவாங்க? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பெண்ணை நோக்கியே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லை. அந்த பர்பஸ் வேற வேறையா இருக்கலாம். அவங்க வேலைக்கு போயிருக்கலாம், ஒருத்தவங்க வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம், எதுக்கோ போகிறாங்க. அந்த பர்பஸை பற்றி கவலை இல்லை. இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத குறித்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான கொடூரமான குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறீங்கிறத எப்போ புரிஞ்சுக்குவீங்க? இன்னும் நிறைய பேர் இது மாதிரி லிஸ்ட்டில் இருக்கான். அவனுக்கெல்லாம் நீங்கள் இப்படி பேசும்போது அப்போ என்ன தோணும்? நம்ம இந்த குற்றத்தை செய்யலாம், அந்த பெண்ணை தான் குறை சொல்லுவாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயமா அமைஞ்சிராதா சமூகத்தில்? அதனாவது திங்க் பண்ண வேணாமா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிறதுல இல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்களை எப்படி இன்னும் மேலும் மேலும் காயப்படுத்தலாம், அவங்கள எப்படி கஷ்டப்படுத்தலாம். ஒன்றே சொல்கிறாங்க, ஆம்பளை பையனோட துணைக்கு போங்கிறாங்க. வெளில போனான் இரவு நேரத்தில், அந்த பொண்ணோட நண்பராக இருக்கலாம், அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த காரில் அது முன் சீட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, வாய் இருக்குன்னு சொல்லி பேசி போக முடியாதுல்ல. நான் சொல்கிறது சரியா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து வேற வேற மாதிரி சிந்திப்பாங்க. அவங்க முன்னாடி சீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு தான் நடந்திருக்கு. அந்த பையனை வந்து 27 தையல் பொருளுக்கு வெட்டியிருக்காங்களே. இந்த கொடுமையெல்லாம் வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசாட்சி இல்லை. எப்படி இந்த திராவிட மாடல் அந்த அளவுக்கு திமுக இறங்கி வேலை பார்த்து ஒட்டு மொத்தமாக கூட்டமாக நின்று இந்த 3 கொடூரனுங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. இந்த கொடுமையான விஷயத்த செஞ்ச அவனுங்களை என்னன்னு சொல்ற, அரக்கன்னு சொல்றதா, மிருகம்னு சொல்லக்கூடாது, மிருகம்லாம் பரவாயில்லவனுங்க, மிருகத்தை விட மோசமானவனுங்க. அதனால் அந்த நாய்களுக்கு இந்த இதுங்கெல்லாம் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்துட்டு நீ தப்பு செய்யலப்பா, உன்னை குடிக்க வச்ச, நீ குடிச்சிருந்த அதனால் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்களா? நீ மது போதையில் செஞ்சுட்ட, நீ ஒன்றும் பயப்படாத, அவ ஏன் வந்தா இங்கே அப்படின்னு சொல்லுதா? என்ன சொல்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ரொம்பவே அநியாயமாக இருக்குது. இந்த நிலை இனிமேல் வரக்கூடாது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, அதை அவங்க செய்யலை. காவல்துறையோட இன்சார்ஜ் யார், எந்த அமைச்சர்னா அது முதல்வர் தான் இருக்கார். அப்போ முதல்வருக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக செயல்படலை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேம், இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் வந்துட்டு நரிக்குறவ பெண் அவங்களுக்கு வந்துட்டு பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க அரசு பேருந்து ஓட்டுநர்.
இது வந்து அரசு அதிகாரிகளை, அரசு ஊழியர்களை வந்து இவங்க சரியா வழி நடத்தலையா, இல்லை வந்து இது எப்படி மேம் எடுத்துக்கலாம்? இது என்ன சொல்றதுனாங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுக்கூட்டம் நடத்தும் போதே, கனிமொழி அவர்கள் நடத்தும் போது பெண் காவலருக்கே பாலியல் சீண்டல் செய்தவர்கள் தான் திமுகவினர். அதனால இந்த பாலியல் குற்றங்கள் செய்யறதுக்கு அரசு ஊழியர்களும் கொஞ்சம் கூட பயப்படுறதில்ல. அரசாங்க பள்ளியில் உள்ள சில மோசமான ஆசிரியர்களும் இந்த செயலை செஞ்சதை நம்ம பார்த்தோம். அப்போ அரசு ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த திமுக அரசு மேலே பயம் இல்லை அப்படிங்கிற இடம் எப்படி இருக்குன்னா, நீங்கள்லாம் ரொம்ப ஒழுங்காங்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை தட்டி கேட்பதற்கோ, இதை தடுப்பதற்கோ, இதற்கு சரியான தண்டனை கொடுப்பதற்கோ, இதில் வந்து அதற்கான தகுதி திமுகவுக்கு இல்லைன்னு நடந்துக்கிறாங்களோ, அதுதான் நினைக்கிறோம். நாங்கள் என்ன நினைக்கிறது? அப்புறம் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னாங்க ஒரு பயம் இருக்கும்ல. நம்ம வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நம்ம மேலே பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், ஏன் இந்த தப்பை செய்யணும் அப்படி எப்போ குற்றங்கள் குறையும்? தண்டனைகள் அதிகரிக்கப்படும் போது குற்றங்கள் குறையும். அந்த தண்டனையை கொடுக்கப்பட வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு. அரசாங்கம் அந்த தண்டனையை கொடுத்துருக்கா? இது வரைக்கும் எத்தனை பேருக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? ஒரு 8% 9% இருக்குமா? மற்ற எல்லாம் நிரபராதின்னு சொல்லி தப்பிச்சுட்டான். பாலியல் குற்றம் செய்த எல்லாருமே, ட்ரெயினில் கூட ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் செஞ்சல் கொடுத்தான், அவனும் ஏற்கனவே குற்றவாளி தான். ட்ரெயினில் பார்த்தீங்கல்ல, கர்ப்பிணி பெண்ணுக்கு எவ்வளோ இன்சிடென்ட் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான ஒரு மூதாட்டிய 80 வயசு மூதாட்டிய பாலியல் வன்முறை பண்ணுறானுங்க. 8 வயசு குழந்தை போக முடியல, 80 வயசு பாட்டையும் போக முடியல, எங்கேயுமே வெளியில் போகாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி பெண்கள்லாம் பழையபடி வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆட்சி கொண்டு வந்தோமா? அதைத்தான் இப்போ சொல்ல போகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலே இருந்துக்குங்க, போதும், நீங்கள் படிக்கவும் வேணாம், நீங்கள் வேலைக்கும் போக வேணாம், நீங்கள் வெளியிலையும் போக வேணாம் அப்படின்னு. அதுதான் புதிய சட்டமாக அதை தான் திமுக பண்ணலான்னு நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இல்லாதவங்கன்னா இன்னும் எல்லாரும் கொதித்தெழுந்து வெகுண்டெழுந்து இன்னைக்கு வந்திருக்கணும். யாருமே இன்னைக்கு வந்து அந்த பெண்ணை பற்றி பேசியே இருக்கக்கூடாது. அப்போ அந்த பெண்ணை பற்றி பேசுகிறாங்க, அண்ணா பல்கலைக்கழக இன்சிடென்ட்லேயும் பெண்ணை தான் பேசுகிறாங்க, இதற்கும் பெண்ணை தான் பேசுகிறாங்க, இதற்கு கமெண்ட் செக்ஷன்லேயே அந்த பெண் தான் சொல்லி பேசுகிறாங்களா? அவங்க மனநிலை கொஞ்சம் நினச்சி பாருங்க. தப்பு தான். நான் எது தப்புன்னு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மோசமான ஒரு ஆட்சி நடக்கும்போது பெண்கள் வெளியில் போகிறது தப்பு. அதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படியெல்லாம் வெளியில் போகணும்னா அதுக்கு உண்மையாகவே புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியில் இருந்த அளவுக்கு போலீஸ் செயல்படணும், காவல்துறை செயல்படணும். அதன் தொடர்ச்சியாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலையுமே எவ்வளவு கடுமையாக காவல்துறையை சீண்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் கொடுத்து அவங்க தனித்துவமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. என்ன காரணம்? நிச்சயமா நம்ம போலீஸ் நினைச்சிருந்தா வித்தின் 1 hour அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்க முடியும். என்னங்க, ஒரு 2 கிலோமீட்டர் சர்க்கிள் தானே இருக்க முடியும். 2 கிலோமீட்டர் சர்க்கிள் தேடுறதுக்கு அவங்களுக்கு 1 hour பத்தாதா? 100 பேர் வந்தோன்னு சொல்றாங்க, 100 போலீஸு. அதுக்கு பிறகு 7 தனிப்படை அமைச்சோங்கிறாங்க. இப்போ கண்டுபிடித்த பிறகும் இன்னும் அந்த பரேட் நடத்தலை. அவங்கள அந்த அணிவகுப்பு மாதிரி நிற்க வச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவங்க தான் சொல்லணுமா? அதனால் அவங்க முகங்களை இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. இதில் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? இது மக்களோட வாயை மூட வைக்கிறதுக்காக ஏதாவது ட்ராமா பண்ணுறாங்களா? ஏன்னா எல்லாம் பண்ணும். இவங்களுக்கு வந்து கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எண்ணமே தவிர, இது மாதிரியான குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கியோ, அல்லது இந்த மாதிரி பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, உண்மையான குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது நம்மளை வந்து விளம்பர மாடல் ஆட்சி. நம்ம விளம்பர மாடலில் நம்ம நம்பர் 1 இருக்கணும். நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லை. தப்பு எது நடந்தாலும் அது மற்றவங்களோட தப்பு. ஏதாவது ஒரு சின்னது நல்லது நடந்தாலும் அது என்னால். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கண்ணை நகரில் ஒரு கிரவுண்டு கூட இல்லாமல் அந்த பொண்ணு பார்க்கில் விளையாண்டு அது வைஸ் கேப்டனாக இருந்து ஒரு மேட்ச்சில் வின் பண்ணி, கபடியில் வின் பண்ணி வந்திருக்குன்னா அது எங்களோட விளையாட்டுத்துறை அமைச்சராளா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. வெக்கமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இதில் எந்த பங்களிப்புமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்ல முறையில் மைதானம் அமைச்சு கொடுத்தா இன்னும் அருமையாக விளையாடக்கூடிய பிள்ளைகள் எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தோன்னா எல்லா தொகுதிகளிலுமே நாங்கள் வந்து விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுத்துருவோம். நீங்கள் ஏற்கனவே ஒரு 72 73 தொகுதியில் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 160 தொகுதியில அமைச்சிட்டிங்களா?
பல பேர் பல இடங்களில் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. எங்கள் பகுதிக்கு மைதானம் வந்தால் நிறைய பேர் விளையாடுறவங்க தவிச்சிட்டு இருக்காங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை எங்கேயாவது காதில் வாங்குறீங்களா? அப்போ இவர்கள் யாருக்கானவர்கள் அப்படின்னா இவங்க அந்த குடும்பத்திற்கானவர். திமுகவில் உள்ளவங்க திமுகவில் சார்ந்த குடும்பத்தினருக்காகத்தான் இருக்காங்களே தவிர இங்கே மக்களுக்காகவோ பெண்களுக்காகவோ பெண்கள் பாதுகாப்புக்காகவோ நம்ம எப்படியாவது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இவங்களெல்லாம் நடக்கணும் பார்க்கணுங்கிறது இவங்களுக்கு அந்த தகுதியுமே இல்லை. அதனால தான் நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரைட் ஆன்சர். அதாவது அரசன் எவ்வழியோ அவ்வழின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள்லாம் பெண்கள் விஷயத்தில் மோசமானவர்கள்ங்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி விஷயத்தை பயப்படாமல் செய்கிறாங்கங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். மேம், அடுத்து வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ 2026 தேர்தலில் வந்துட்டு டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் வந்து போட்டியே அப்படின்னு திரும்பவும் வந்து விஜய் வந்து பேசியிருக்காரு. இதை எப்படி மேம் எடுத்துக்கிறது? அவருக்கு அரசியல் வகுப்படுக்கிறதே எனக்கு வேலை கிடையாதுங்க. நானும் பல முறை சொல்லிட்டேன். தேர்தலை சந்திக்காமல், தேர்தலில் வாக்குகளை பெறாமல், வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் யாருக்கும் போட்டி அப்படிங்கிறது வந்து நான் கூட இப்போ பேசலாம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கும் திமுகவும் தான் போட்டி சொல்லலாம்ல. நானும் சொல்கிறேன். ஏன் அவர் சொல்லும் போது நான் சொல்லக்கூடாதா? இது என்ன இருக்குது? ஏன்னா அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க அவர். ஒரு மாதிரி அவர் எலெக்ஷனே பங்கேற்கலை, எதுவுமே தன்னை நிரூபிக்கலை. ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு யார் முதலிடம், யார் இரண்டாவது இடம், யார் மூன்றாவது இடம்ங்கிறது எது நிர்ணயிக்குது? அவர்கள் வாங்கிய வாக்குகள். அதை வச்சு தான் போட்டி யாருக்கும் யார் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது குறுக்கால வந்து நான் தான் எனக்கும் உங்களுக்கு தான் போட்டி, எனக்கும் உங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமானதாக தான் இருக்குது. சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்குது. நீங்கள் அரசியல் பழகுங்க, அரசியலை பேசுங்க. மக்களுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் உங்களுக்கு யார் ஆலோசனை கொடுக்குறா? உங்களுக்கு யார் ஆலோசனை கொடுக்குறா? நன்றியை பற்றி அங்கே நின்றுட்டு பேசுகிறீங்க. திமுகவோட சைக்கிளில் வச்சு கருப்பு சேப்பு போட்டு நான் ஓட்டு கேட்க போனார் தலைவர்னு சொல்லி பேசுகிறார் ஆதவர்ஜுனா அவர்கள். அப்போ உங்களோட இக்கட்டான சூழ்நிலையில் அரசாங்கத்தை நோக்கி அவ்வளவு கேள்விகளை எழுப்பி கரூர் சம்பவத்தப்ப கொதித்து எழுந்து மக்களுக்காகவும் நியாயத்திற்காகவும் போராடின எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வந்து நீங்கள் மதிக்க வேணாம். அவர்களுக்கு ஒரு நன்றியை நீங்கள் சொல்ல வேண்டாம்? என்ன வித்தியாசம் உங்களுக்கும் திமுகவுக்கும்? சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் பற்றி பேசுகிறவங்க இது சொல்லணுமா இல்லையாங்க? சொல்லணும்ல. ஆனால் தொண்டர்கள் வந்து அவங்களோட நன்றியை தெரிவித்தாங்களே பொதுக்கூட்டங்களில். அது கிடையாதுங்க விஷயம். நீங்கள் அதற்கு பிறகு அமைக்கக்கூடிய மேடை அப்படிங்கிற இடத்துல சொல்லணும். நீங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த மேடையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் பேசுகிறதோ அங்கே சொல்கிறதோ அதுதான் நாங்கள் உள்ளத்திலிருந்து நீங்களே சொல்லும் போது அது ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கும். தப்பு இல்லையே. அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அரசியலுக்கு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்களே, பயங்கரவாதிகளாக இப்போவே இருக்கீங்களே, உங்களை நீங்கள் தன்னை தூக்கி வச்சுக்கணும், தான் எனக்கு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் இவ்வளவு கூட்டத்தை நீங்கள் எங்களுக்கு என்ன தெரியும் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க. இங்கே 41 உயிர் போயிடுச்சு இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேருக்குமே உண்டுன்னு தான் நான் எப்போதுமே சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு செகண்ட்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஒரு இடத்துல கூட்டம் கூடுனுச்சுன்னா அதற்கு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பாதுகாப்பையும் வழங்குறதும் அல்லது அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்கிறதுக்கும் முழு அதிகாரமும் அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. அதை அவங்க செய்ய தவறிட்டாங்கங்கிறது நம்ம வைக்கிறோம். அதே சமயத்தில் எந்த அனுபவம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க, அந்த ஒரு கட்டுப்பாடுகளோ அல்லது வாலண்டியர்ஸோ நீங்கள் போடாமல் இந்த வாலண்டியர்ஸ் அங்கே வந்து உங்கள் கட்சி சார்பாக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நீங்கள் நடத்த வேண்டியதானே. அங்கே ஒரு 5000 பேர் 10,000 பேர் வாலண்டியர்ஸை இறக்கி கூட்டங்களை கூடக்கூடாது, நெரிசல் இருக்கக்கூடாது, தண்ணி கரெக்டாக இருக்கணும், தண்ணி கொடுக்கணும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வேலைகளில் நீங்கள் இறங்கலாம்ல. அப்போ அதுவும் பண்ணல. 2 பக்கமே மிஸ்டேக் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி அரசியலில் ரொம்ப சர்வசாதாரணம் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தமிழக மக்கள் மிக தெளிவானவர்கள். ஒரு கூட்டத்தையே சரியாக நடத்த முடியாத உங்களை நம்பி உங்களை தலைமையாக கொண்டு அவர்கள் வாக்களிக்க எவ்வளோ பேர் போகிறாங்கங்கிறத பார்ப்போம் 2026 தேர்தலில். 2026 தேர்தலில் வந்து திமுக கூட்டணியே இருக்காதுன்னு சொல்கிறாங்களே மேம், இது எப்படி? அது என்ன வேணாலும் நடக்கலாங்க. திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது வந்து எல்லோருமே வந்து அதிகமான சீட்டுகள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்குது, எல்லாமே இருக்குதான். இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதான். கேஎஸ் அழகிரி வந்துட்டு கூட்டணியில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருது, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு.
இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கூட்டணி விட்டு வெளில வராங்கன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே காங்கிரஸ் முன்னாடி வந்து எந்த சம்பவம் நடந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. இப்போ இந்த கோவை சம்பவத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. இப்போ கம்யூனிஸ்டெல்லாம் பேசவே இல்லை பாருங்கள். கம்யூனிஸ்டில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்க தானே மக்கள் பிரச்சனைக்கு முன்னாடி வருவாங்க. இன்றைக்கி வரவே இல்லை, கூட்டணி தர்மத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்களே. அப்போ அந்த இடம்லாம் சந்தேகத்தை கிளப்புது. நிச்சயமாக அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளியில் வர போகிறாங்க, அதை தான் இப்படிலாம் வெளிப்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. இவர் அழகிரி அவர்கள் சொன்னதுமே பார்க்கும்போது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. முக்கியமாக வந்துட்டு சிபிஎம் சண்முகம் வந்து தூய்மை பணியாளர்கள் இதில் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசினார். இந்த மாதிரி வந்து தொழிலாளர்கள் எல்லாம் திமுகவில் 2026 ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு பேசியிருந்தார். இதெல்லாம் வந்துட்டு இந்த 2026 தேர்தலை முன் வச்சு பேசுகிறாங்களா, இல்லை வந்துட்டு திமுக, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும் அப்பப்போ இதை பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்களா? இல்லை, ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க யாருக்காக இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. கூட்டணி மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. எப்போவாவது ரொம்ப உச்சமாக போகும்போது அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அதர் ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக அவங்களோட விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி முன்னெடுத்துருக்கிறதுனால அப்பப்போ அவங்களுடைய இது மக்கள் பற்று அப்படிங்கிறத விட நீங்கள் சொல்கிற மாதிரி 26 தேர்தலுக்காக அவங்க அதை அவங்களோட இருப்பை அப்பப்போ வெளி காமிச்சிக்கிட்டு எதிர்ப்புகளை காமிச்சிக்கிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த எஸ்ஐஆர் சார், இந்த சாரை வந்து எதிர்க்க திமுகவுக்கு என்ன காரணம்? திமுக வந்து எதிர்த்துட்டே இருக்குது. இப்போது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி மேம் எடுத்துக்கலாம்? எதை கண்டு இவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க? இவங்க உச்ச நீதிமன்றம் போகிற எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குக்காக சிபிஐ வேண்டான்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு 2 முறை போனாங்க. நிறைய என்னென்னலாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து இதுக்கு இந்த மாதிரி இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல எல்லாமே மக்களோட எண்ணத்துக்கு எதிராக இவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்க. இந்த கள்ளச்சாராய மரணம் இருக்குல்ல, கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணம், அதுக்கும் சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஒரு விஷயம் ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. அதில் என்ன உங்களுக்கு தவறு இருக்குது, இடையூறு இருக்குது, அதில் என்ன உங்களுக்கு எதிராக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தையோ அந்த விஷயங்களை எடுத்து முன் வச்சு அதற்கு எதிராக உங்கள் குரலை ரைஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக என்னென்னே தெரியாமலே குதிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து அரசியல் நிலைப்பாடுக்காக அவங்க என்ன சொன்னாலும் தவறாக இருக்கும்னு நினைக்கிறது வந்து மிக தவறான ஒன்று. ஒரிஜினல் ஓட்டர்ஸ் போய்டுன்னு சொல்கிறாரு ஸ்டாலின். ஒரிஜினல் ஓட்ஸ் எப்படி போகும்? எங்கே அப்படி சொல்லியிருக்காங்க? ஒரிஜினல் ஓட்ஸ் போகிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது? அப்படி ஒரிஜினல் ஓட்டு போனால் வெளியில் தெரியாதா? இன்றைக்கி இவ்வளோ ப்ரெஸ் இருக்குது, இன்றைக்கி ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோன் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஓட்டு இல்லாத ஓட்டு உரிமையை பறிச்சிட்டாங்கன்னா அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்களா? எனக்கு ஓட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கதற மாட்டாங்களா? அப்போ ஜனநாயகத்தில் அவங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்காதா? நான் கேட்குறேன், இது என்ன முன்னாடி காலம் மாதிரியாங்க? தனி மனிதராக இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ அவங்கள ஓட்டுரிமையோ ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்துவதற்கான நிறைய வழிகள் இருக்குது, நிறைய ஊடகங்கள் இருக்காங்க, சமூக வலைத்தளம் இருக்குது. தெருவில் ஒரு இளைஞர் இருக்காப்புல, நிச்சயமாக இருப்பாப்புல, இந்த மாதிரி யாராவது வயசானவங்களோட பேர் இல்லைன்னா கூட அப்பா என்னோட ஓட்டு இல்லைன்னா அவர் உடனே வீடியோ எடுத்து போடுவார். போட மாட்டாரா என்ன? அப்புறம் என்னங்க நீங்கள் சும்மா அந்த இந்த இந்த மனநிலையிலேருந்து திமுக வெளியிலே வரல. அதனால தான் இன்றைக்கி மக்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நிலைப்பாடில் இருந்தால் தான் எனக்கு வாக்கு வங்கி அதிகமாகும்னு நினைக்கிறது தவறு. நீங்கள் அந்த எண்ணத்தை விட்டுட்டு முதல்ல வெளில வாங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு உகந்ததாக இருக்கா அதை நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டி அதுக்கு நீங்கள் விளக்கம் கேட்டுட்ருக்கீங்களா? அந்த விளக்கமே நீங்கள் நினைக்கிறத தான் அந்த கூட்டத்தில் வர்றவங்களும் சொல்லணும். அது மாதிரியானவங்கள தான் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு அழைப்பீங்க. எதிராக இருக்கிற ஒரு 4-5 பேரை மட்டும்தான் அழைப்பீங்க. திமுக அழைக்கிற கூட்டமாக தானே வச்சுருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டு. இப்போ அவங்க எல்லாமே சர்வாதிகார போக்கோட செயல்பட்டுக்கிட்டு அவங்களுடைய குரல் வந்து மக்கள் மத்தியில் போய் எடுபடும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தெள்ள தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு உள்ள நிலையில் மக்களுக்கு தெளிவாக புரியுது, ஒரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய தொடங்கிட்டு இனிமேல் இவங்க நாடகம்லாம் செல்லாது. மேம், கேரளாவில் வந்து சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க இந்த சார் ரிலேட்டடாக. இப்போ ஏன் இவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. அப்போ உண்மையாகவே இவங்க வந்துட்டு எதிர்க்கிறாங்களா, இல்லை வந்துட்டு சும்மா வந்து இந்த என்னது தேர்தல் வர வரைக்கும் நம்ம ஒரு இதோ போடுவோம், வந்து எதிர்ப்பை காட்டுவோம்,
அப்படின்னு அவங்களுக்கு அதாங்க இந்த நாடகங்கள் நடத்துறது தான் திமுக. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா காலத்துல இந்த இதை வந்து ஆதரிச்சிருக்காங்களே, இந்த சிறப்பு வாக்காளர் இது வந்து ஆதரிச்சிருக்காங்க. அப்ப அப்ப ஆதரிச்சிருக்காங்க, இப்ப எதிர்க்கிறாங்க அப்படின்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஸ்டாலின் சாருக்கோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ தனித்திறனோட ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ அது குறித்து நாலேஜுக்கோ அங்கெல்லாம் ஒன்றுமே எனக்கு ஒன்றும் புலப்படவே இல்லை. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவங்க ஏதாவது ஒரு நாலேஜபிள் பர்சனாக எங்கேயாவது தன்னை அடையாளப்படுத்துவாங்கன்னு எங்கேயுமே பண்ணலை. ஒரு நாலேஜபிள் பர்சனாக நான் இப்போ ஒன்றுமே இல்லைங்க. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவ்வளோ தொகுதி 170 தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களையும் தனியாக சந்தித்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கும்போது ஆன் த ஸ்பாட் அவங்களால வந்து பதில் சொல்ல முடியுது. இதுக்கு என்ன காரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், ஏன் இப்போ இப்படி ஆணுது அப்படிங்கிற விவரங்களை புள்ளி விவரத்தோட எந்த ஸ்கிரிப்டும் கையில் இல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ அவர் தான் மக்களுக்கான ஒரு முதல்வராக இருந்திருக்கிறத நான் வந்து உணர்றேன். நானே நேரடியாக பார்த்தேன். நாகப்பட்டினத்தில் நான் இருந்தேன் அந்த ஸ்பாட்டில். விவசாயிகள் பிரச்சனைகளை சொல்லும் போது அந்த மண்டபத்தில் அப்போ அவங்க பதில் கொடுக்கும்போது நான் நேரடியாக பார்த்த காட்சியை சொல்கிறேன். அரசியலுக்காகலாம் சொல்லலைங்க, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரியெல்லாம் ஏதாவது பேசுனா நானே பாராட்டுவேன். நீங்கள் பேசுகிறதும் உங்களுடைய பிள்ளை பேசுகிறதும் மிக மோசமான கீழ்த்தரமான தனிநபரை பாதிக்கக்கூடிய வகையில் பேசுகிறது, கிண்டலாக பேசுறது, நக்கலாக பேசுறது, நையாண்டியாக பேசுறது, முழுவதுமாக பாஜகவுக்கு நாங்கள் எதிரி அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கணுங்கிறது போல பேசுறது, இதையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற இடம் உங்கள்கிட்ட எங்கேயாச்சும் இருக்கா? திட்டங்களுக்கெல்லாம் பேர் வச்சிடுறீங்க, அந்த திட்டங்கள்லாம் முழுசாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு பார்க்கறதில்ல. அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன தேவையோ அந்த தேவையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கல. அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் குடிநீர் எங்களுக்கு வர்றதில்ல. எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அதெல்லாம் எப்போ வைக்கிறீங்க? 4.5 வருஷம் முடிஞ்ச பிறகு 4.5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ தேர்தல் நெருங்கும் போது தான் மக்கள்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்களா? அதான் இவங்க நினச்ச மாதிரிலாம் இன்றைக்கி மக்கள் இல்லைங்க. இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தெரியாதனமாக ஓட்டு போட்டுட்டாங்க. அரசு ஊழியர்கள்லாம் சொல்கிற மாதிரி தான். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் எங்களுக்காக நிறையாவே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எதுவுமே செய்யலை, நீங்கள் திரும்பவும் எதிர்கட்சியாக வருவீங்கன்னு சொன்னாங்களே, அதுதான் திரும்ப நடக்க போகுது. இப்போ நீங்கள் போட்டின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, விஜய் வந்து எனக்கு உங்களுக்கு தான். நீங்கள் ஒரு இடத்த கவனிக்கணும். 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்த முதல்வர் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காருங்க. இதெல்லாம் கூட தெரியாமல் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. தமிழகத்தின் முதல்வராக இருந்து தன்னை நிரூபித்து காட்டியவர். ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றினதாக இருக்கட்டும், 7% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், நீட்டில் கொடுத்ததாக இருக்கட்டும், 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சட்டக்கல்லூரிகளை கொண்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவருடைய சாதனைகளை குடிமராமத்து பணிகளை செஞ்சதாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள், கால்நடைகளுக்கு பூங்கா 1 2 இல்லை, அனைத்து இடத்துலையுமே நல்ல பேர் வாங்கியிருக்காரு. ராமநாதபுரத்தை கூட வந்து விவசாய பூமியாக மாற்றியிருக்காரு. அங்கே அந்த பணிகள், தூர்வாரம் பணிகள் எல்லா இடத்துலையும் சிறப்பாக நடந்துச்சு. முதலீடுகளை வெளியிலேருந்து ஈட்டிட்டு வந்தது உண்மையான விஷயம், நிறைய நடந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க? உண்மையாகவே நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா, இந்த இலவசம் 1000 ரூபாய் இதை 2 தவிர வேறு ஏதாவது உங்களால் துணிச்சலாக ஒரு மேடை போட்டு பேச முடியுமா? இன்றைக்கி சென்ற 4 ஆண்டு கால ஆட்சியில் 4 வருஷம் 3 மாதம் அந்த ஆட்சிக்குள்ளே என்னென்ன சாதனைகள் செய்தார் அப்படிங்கிறத 5 மணி நேரம் பேசலாம் துறைவாரியாக. நீங்கள் உங்களால் 5 நிமிஷம் கூட பேச முடியாது. ஏன்னா 3 தானே, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். மக்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கொடுக்குற 1000 வேலை எத்தனை பேர் டாஸ்மாக்கு கொண்டு போய் அந்த வீட்டில் இருக்கிற குடி நோயாளி வந்து எப்படி கஷ்டப்படுத்தி வாங்கிட்டு போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த 1000 ரூபாயை கூட, அதுவும் நம்மளோட வரிப்பணம், அரசாங்கத்தோட வரிப்பணம். இது ஒன்றும் உங்கள் திமுக கட்சியுடைய நிதியிலேருந்து கொடுக்கல, உங்கள் வீட்டு சொத்துலேருந்து எடுத்து கொடுக்கல. இது மக்களுடைய வரிப்பணம். அதை கொடுத்து அதை திரும்பவும் அது டாஸ்மாக்கு தான் போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. கனிமொழி அவர்கள்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கெல்லாம் வெளி மாநிலத்துக்குன்னா கடகடன்னு ஓடுவாங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேரில் போனாங்களா? நேரில் போனாங்களா? அப்புறம் நீங்கள் யாருக்கானவங்க?
இப்போ தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இன்றைக்கி திமுக இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்தி மக்களை துன்பப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க. அதை இன்னைக்கு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக 2026 தேர்தலில் இதற்கான சரியான பதிலடியை கொடுப்பாங்க. நன்றி மேம். நன்றி.